ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வல்லமை ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம ஷார்ட்கட் சரவடி சீரிஸில் என்ன பார்க்க போகிறோம், ஜிஐ டேக். நம்ம இந்தியாவில் எத்தனை ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க, எந்த ஸ்டேட்டு ஃபஸ்ட்டு பிளேஸில் செகண்ட் பிளேஸில் இருக்குன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஜிஐ டேக்னா என்னென்னா, ஒரு பொருளோட யூனிக்னஸ், அதோட முக்கியத்துவத்தை வெளியே உலகத்துக்கு காமிக்கிறதுக்காக கொடுக்குறது தான் ஜிஐ டேக்கு. அதில் ஃபஸ்ட்டு பிளேஸ் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். அவங்க எத்தனை ஜிஐ டேக் வச்சுருக்காங்க, 75 ஜிஐ டேக்கு. நெக்ஸ்ட் பிளேஸ் வந்து செகண்ட் பிளேஸ் யார் வச்சுருக்காங்க, தமிழ்நாடு. அவங்க எத்தனை பிளேஸ்னால் தமிழ்நாட்டில் வந்து 69 ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. அப் டு ஏப்ரல் மந்த் 2025 ஏப்ரலோடைய 69 ப்ராடக்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்கு ஜிஐ டேக்ல செகண்ட் பிளேஸில் இருக்குது. இது எந்த ஆக்ட் மூலயமா கொடுக்குறாங்க அப்படின்னா, ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் ஆஃப் குட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். எந்த இயர்னா 2003. நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு டைம் எந்த ப்ராடக்ட் ஜிஐ டேக் கொடுத்தாங்கன்னா டார்ஜிலிங் டீ. எந்த இயர்னா 2004. இது எப்படி ஞாபகம், சுனாமி வந்து 2004 வந்துச்சு. அந்த இயரை ஞாபகம் வச்சுங்க. டார்ஜிலிங் டீ, சுனாமி வரப்போ டீ குடிக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். டார்ஜிலிங் டீ 2004. நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன டார்கெட் வச்சுருக்காங்கன்னா, 2030க்குள்ள 10,000 ஜிஐ டேக் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நிறைய ப்ராடக்ட்ஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் வெளியுறவுக்கு கொடுக்கணுன்றதுக்காக 10,000 ஜிஐ டேக் கொண்டு வரணும் 2030க்குள்ள அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சுருக்காங்க. தேங்க்யூ.